Hello friends, welcome back to my channel Pavi's Passion. இன்னைக்கு Valentine's Day special desserts recipe தான் பார்க்க போறோம். First நம்ம பார்க்க போற dessert recipe vanilla and strawberry dessert box. இப்போ இந்த vanilla and strawberry pudding எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்க மாரி பிஸ்கெட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். மாரி பிஸ்கெட்ஸை மிக்ஸில போட்டு இந்த மாதிரி ஒரு coarse பவுடர் மாதிரி பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு பாட்டம் லேயரா இருக்க போகுது. இந்த பவுடரோட ஒரு 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி crumbs மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ இந்த crumbs-ஐ நம்ம எந்த பவுல்லையோ இல்லை கிளாஸ்லையோ புட்டிங் செய்ய போகிறோமோ அதோட பாட்டம் லேயரில் இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ நான் ஒரு ஷார்ட்ஸ் கிளாஸ் வச்சு நல்லா டைட்டாக அமுக்கி விட்டுக்கிறேன். நீங்கள் இதை ஸ்பூன் வச்சியும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிறதுனால நெக்ஸ்ட் லேயர் நம்ம மேலே ஊற்றும் போது மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வனிலா லேயர் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் நம்ம கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்துக்கலாம். இதோட 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த லம்ப்ஸும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவரை ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா பொங்கி வர வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பால் அடி பிடிக்காது. இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அதோட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் இனிப்புக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். சுகர் கரையிற வரைக்கும் கண்டினியூஸாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு பால் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு, சுகரும் கரைஞ்சிருச்சு. இப்போது நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை எடுத்து ஸ்லோவாக அதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் சேர்க்கும் போது நம்ம கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா உடனே லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகிடும். நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் சேர்த்து ஒரு 2 to 3 மினிட்ஸில் பால் நல்லா திக்காக ஆகிடும். ஒரு பேஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதை நம்ம விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சோண்டு வனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம செகண்ட் லேயர் ரெடி ஆயிடுச்சு. இதை தான் நம்ம அந்த பிஸ்கெட்டுக்கு மேலே ஊற்ற போகிறோம். பாருங்கள், இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. நல்லா திக்காக இருக்கணும். இது ஆறுச்சுன்னா இன்னும் நல்லா கட்டியாகிடும். ஸோ ஆறத்துக்கு முன்னாடியே நம்ம அதை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மிக்ஸை எல்லா கப்லேயும் 1/2 வரைக்கும் வர மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம ஸ்ட்ராபெரி லேயர் ஊற்ற போகிறோம். எல்லா கப்லேயும் பாதி வரைக்கும் ஃபில் பண்ணியாச்சு. இந்த கப்பை அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவருக்கு வைக்கலாம். அப்போ தான் நம்ம ஊற்றி வச்சுருக்க மிக்ஸு நல்லா செட் ஆகிருக்கும். அது மேலே நம்ம ஸ்ட்ராபெரி லேயரை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராபெரி லேயர் செய்யறதுக்கு நான் ஸ்ட்ராபெரி கிறிஸ்டல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிறிஸ்டல் மிக்ஸை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இன்னொரு பேக் இருக்குது. அது பவுடர்ட் சுகர். இது ஸ்ட்ராபெரி ஜெல்லி மிக்ஸ். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. அதோட இன்னொரு பேக்கெட்டில் சுகர் கொடுத்துருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாம். எந்த லம்ப்ஸும் இல்லாமல் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 500 ml பாயிலிங் வாட்டர், நல்லா கொதிக்கிற தண்ணியை நம்ம ஊற்றி எல்லாமே நல்லா டிசால்வ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் எந்த லம்ப்ஸும் இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது லம்ப்ஸ் இருந்துச்சுன்னா ஜெல்லி கரெக்டாக ஃபார்ம் ஆகாது. இப்போது 1 ஹவர் கழித்து நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்திங்கன்னா தெரியும் நல்லா செட் ஆகிருக்கு வனிலா மிக்ஸு. இப்போது இந்த வனிலா மிக்ஸ்க்கு மேலே நம்ம இந்த ஸ்ட்ராபெரி ஜெல்லி மிக்ஸை ஊற்றிக்கலாம். ஜெல்லி மிக்ஸை ஃபில் பண்ணும்போது மேலே கொஞ்சோண்டு கேப் விட்டு ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் லிட்டை க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரீஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இந்த ஜெல்லி செட் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஆகும். இது அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஜெல்லி நல்லா செட் ஆகிருக்கு. நம்ம தொட்டு பார்க்கும்போது அது நம்ம ஃபிங்கர்ஸில் ஒட்டக்கூடாது. அவ்வளோதான், நம்ம வனிலா ஸ்ட்ராபெரி டெசர்ட் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சோண்டு பிஸ்தா வச்சு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இதில் வெப்பிங் க்ரீம் கிடையாது, ஜெலட்டின் கிடையாது, அகரும் கிடையாது. இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான். நான் போட்டிருக்க ஜெல்லி மிக்ஸுமே பியோர் வெஜிடேரியன் தான். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டெசர்ட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நாம் பார்க்க போகிற செகண்ட் ரெசிபி ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். இந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் செய்கிறது ரொம்பவே ஈஸி. இதில் விப்பிங் க்ரீம் கிடையாது, ஐஸ்கிரீம் மிஷின் கிடையாது, ஜெலட்டினும் கிடையாது. இப்போது நான் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம்.
அதை எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 1/4 கப் அதில் பால் சேர்த்து அதை நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வரும்போது அதோட ஒரு 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு அதை கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஓரத்துலலாம் இந்த மாதிரி எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து ஃபுல்லாக நல்லா கரையணும். பால் 50% ரெடியூஸ் ஆகணும்னு கிடையாது. இப்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் மிக்ஸை எடுத்து ஸ்லோவாக அதோடு சேர்த்துக்கலாம். அதோட சேர்த்த உடனேவே கொஞ்சம் பால் வந்து திக்காக ஆரம்பிக்கும். விடாமல் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதோட பிங்க் கலர் ஃபுட் கலர் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஐஸ்கிரீமுக்கு நல்ல கலர் கிடைக்கும், அதுக்கு தான் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இதோட ஒரே ஒரு ட்ராப் ரோஸ் எசன்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட ஸ்ட்ராபெரி எசன்ஸ் இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எந்த பவுலில் நீங்கள் ஐஸ்கிரீம் செட் பண்ண போகிறீங்களோ அந்த பவுலில் இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லம்ப்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும். நம்ம பண்ணிவிட்டு உடனேவே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போது 2 வாட்டி நல்லா டேப் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். 1 ஹவர் கழித்து இதை எடுத்து நம்ம ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம அரைச்சி எடுக்கிறதுனால நம்ம ஐஸ்கிரீம் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போது இந்த மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் குட்டி குட்டியாக உடச்சி போட்டு அதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா க்ரீமியான டெக்ஸ்சரில் இருக்குது. இதை மறுபடியும் அதே பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மறுபடியும் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம 2 to 3 டைம்ஸ் வரைக்கும் எடுத்து அரைச்சி அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் பண்ணி எடுக்க போகிறோம். நான் வந்து ஒரு 2 டைம்ஸ் இந்த மாதிரி அரைச்சி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நான் ஸ்ட்ராபெரி ஜெல்லி மிக்ஸை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருந்தேன். இது டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது இந்த ஜெல்லியில் ஒரு ஹார்ட் ஷேப் மோல்டு வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஹார்ட் ஷேப் ஜெல்லி கிடச்சிடும். இதை வச்சு நம்ம ஐஸ்கிரீமை டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஓவர் நைட் வந்து இந்த ஐஸ்கிரீமை ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுக்கிறதுக்கு ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். கரண்டியை வார்ம் வாட்டரில் ஒரு வாட்டி டிப் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஐஸ்கிரீமை இந்த மாதிரி எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பார்க்க அழகாக அந்த ஸ்கூப்பில் வச்ச மாதிரியே இருக்குது. பர்ஃபெக்டாக இருக்குது ஷேப் எல்லாம். இப்போது அது மேலே நம்ம ஹார்ட் ஷேப் ஜெல்லி வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட நட்ஸு ஃப்ரூட்ஸு எது வேணாலும் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம 2 டைம்ஸ் அரைச்சி ஃப்ரீஸ் பண்ணதுனால தான் ஐஸ்கிரீம் வந்து இவ்வளோ க்ரீமியாக இருக்குது. இந்த 2 டெசர்ட்ஸுமே பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். உங்கள் கிட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸி ரெசிபீஸ்க்கு பவிஸ் பேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.